ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினிமா துணுக்குகளை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். சாகுந்தலம் கதாநாயகி சமந்தா மீது அந்த படத்தின் தயாரிப்பாளர் பயங்கர குற்றச்சாட்டு. 25 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட சாகுந்தலம் படம் வெறும் 6 கோடி ரூபாய் வசூலை கொடுத்து அந்த படத்தின் தயாரிப்பாளரை மிகவும் விசனப்படுத்தியது. சாகுந்தலம் படத்தின் திரைப்பட தயாரிப்பாளர் சிட்டிபாபு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். புஷ்பா படத்தில் ஒரு குத்தாட்டம் போட்டார் சாகுந்தலா. அன்றோடு அவரே தன்னுடைய சினிமா பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். புஷ்பா படத்தில் குத்தாட்டம் போட்டதோடு சினிமாவின் சமந்தா வாழ்க்கை முடிந்து போயிற்று. அதோடு போனால் பரவாயில்லை. புஷ்பா படத்தில் குத்தாட்டம் போட்ட சமந்தாவை சகுந்தலாவாக பார்ப்பதற்கு ரசிகர்கள் மறுத்துவிட்டார்கள் என்று சமந்தாவை காட்டமாக தாக்கி ஒரு பேட்டி கொடுத்தார். இது சும்மா இருந்திருக்கலாம் சமந்தா. ஆனால் சிட்டிபாபு தயாரிப்பாளருக்கு எதிராக பதிலாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் சமந்தா. சிட்டிபாபுக்கு காதில் ரொம்ப முடி அதிகமாக இருக்குது, அதுக்கு காரணம் அதிகமான ஹார்மோன் சுரப்பு தான் என்று ஒரு பதிலை வெளியிட்டார். சும்மா இருப்பாரா சிட்டிபாபு? அவரே ஏற்கனவே பல கோடிகளை தொலைத்து விட்டிருக்கிறார் படத்தில். அவரும் பதிலுக்கு சொல்லியிருக்கிறார். எனது காதில் வளர்ந்திருக்கிற முடியை பற்றி சமந்தா கேலி பேசியிருக்கிறார். எனக்கு காதில் முடி முளைத்திருப்பது உண்மைதான், நான் மறுக்கவில்லை. ஆனால் பதிலுக்கு நான் சமந்தாவை பற்றி பேச ஆரம்பித்தால் சமந்தா தாங்க மாட்டார். நான் அது மாதிரி ஒரு வேதனையான வலியை சமந்தாவுக்கு கொடுக்க விருப்பமில்லை. எனவே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சகுந்தலா படத்தின் தயாரிப்பாளர் சிட்டிபாபு. ஆனாலும் இந்த விவகாரம் இதோடு முடிந்து விடாது, தொடரும் என்று சொல்கிறார்கள் தெலுங்கு பத்திரிகையாளர்கள். கூடுதல் தகவல்: சமந்தாவுக்கு மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை, ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு புதுமையான நோய்க்கு ஆளானார். கன்னியா நாட்டுக்கெல்லாம் போய் அப்புறம் பலவித சிகிச்சைகளுக்கு பிறகு 6 மாதம் கழித்து சமந்தா இப்போது வந்தார். மீண்டும் ஒரு புதுவித நோயால் தாக்கப்பட்டிருக்கிறார். அதன் முன்னால் தாக்கிய நோயின் தொடர்ச்சி தான் இதுன்னு சொல்கிறார்கள். சமந்தா மூச்சு திணறல் காரணமாக மூக்கில் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்துக்கொண்டு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். சமந்தா ரசிகர்கள் எல்லாம் சமந்தா மீண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள்.